ரெண்டு ஒரே மாதிரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்க தான் உங்க துர்கா காந்தி, சோபிகா, ரித்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்கன்னா, நீங்க ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்த வீடியோ தான் நாங்களும் அதே மாதிரி ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்த vlog தான் அது. நேத்திக்கு நம்ம போட்டோம் இல்லைங்களா, அந்த வீடியோவில் வந்து யார் வந்து கரெக்டாக ஜுவல்லரி செட்டோட ரேட் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அதே மாதிரி ஜுவல்லரி செட் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தோம். அந்த ஜுவல்லரி வாங்குறதுக்காக தான் இப்போ நம்ம கிளம்பிட்டு இருக்கிறோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் வின் பண்ணியிருக்காங்க. அந்த 2 பேருக்கும் ரெண்டு ஜுவல்லரி செட் வந்து ஒவ்வொரு செட்டு வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் 2 செட்டு வாங்கி தர போகிறோம். ஏன் 2 செட்டு வாங்கி தரோங்கிறத வீடியோவில் வந்து பாருங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. இப்ப வரைக்குமே ஒரு 2000 வந்துருக்குமா, 1800க்கு மேல கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. ஆனா அதுல எல்லாருமே ஒரே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் யோசிக்கிறதா. இப்ப நானா இருந்துமே யாராவது கேக்குறாங்கன்னா இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குத்துமதிப்பா ஒரு ரேட்டை தான் போட்டு விடுவேன். நாங்களே அப்படிதான் நினைச்சோம். அந்த செட் எடுக்கும்போது, ஜுவல்லரி செட் எடுக்கும்போது சரி ஒரு ரேட் இருக்குன்னு நினைச்சிட்டு எடுத்தோம். ஆனா எங்களுக்கே பயங்கர ஷாக் ஆயிடுச்சு, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. கெஸ் பண்ண சொன்னோம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த மாதிரி யோசிக்கவே இல்லை, கிவ்அவே கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி நாங்க யோசிக்கவே இல்லை. இவர் சும்மா vlog எடுத்துட்டு இருக்கிறப்போ நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா இதே மாதிரி செட் உங்களுக்கு வாங்கி தரோம் அப்படின்னு சொன்னதும் சரி ஓகே. நம்மளும் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தோம், குழுக்கள் சீட்லாம் போட்டு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருந்தோம். அது அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோவுக்கும் கொடுப்போம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து இந்த மாதிரி நம்ம கொஸ்டின் மாதிரி கேட்டு கண்டிப்பாக இனிமேல் பார்த்தீங்கன்னா ரெகுலராக கிவ்அவே வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா இந்த மாதிரி கொடுத்தாதான் நம்மளுக்கு வந்து நமக்கு ஒரு கனெக்டிங் இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லைன்னா நம்ம பாட்டு வீடியோ போடுறோம், யாரோ பாக்குறாங்க என்னமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு கிவ்அவே கொடுக்கும்போது தான் நமக்குள்ள வந்து ஒரு பாண்டிங் இருக்கு. இப்போ உங்களுக்கும் எங்களுக்குமான ஒரு கனெக்டிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிவ்அவே கொடுக்குறது இருக்கு. ஏன்னா நீங்களும் ஆர்வமா கமெண்ட்ஸை பார்த்துட்டே வந்திருப்பீங்க. அதே மாதிரி நேத்திக்கு நாங்கள் வீடியோ போட்டதுலேருந்து வர கமெண்ட் எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டே இருந்தோம். அது வந்து யார் என்ன போட்டிருக்காங்க, யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய பேர் ரேட் போட்டிருந்தீங்க. அதில் 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா வின்னர். நாங்கள் இப்போ வரைக்கும் இப்போ vlog எடுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா கடைசி. இதுக்கு மேலே வரது வந்து நம்ம கணக்கில் வச்சுக்க போகிறது இல்லை. அதனால் இன்னைக்கு 2 மணிக்கு யார் என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம ஜுவல்லரி செட்டு வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின அதே ஜுவல்லரி கடைக்கு தான் வந்து நம்ம வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம காமிச்ச செட்டு வந்து 2 எடுத்துடலாம். நிறைய மாடல் இருக்குது, என்ன மாடல் இருக்குது ஆனால் இது நல்லா இருக்கு இல்லைங்க, சூப்பராக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். இது வந்து ஒரு ஹோல்சேல் கடை, நிறையா இருக்கும், நிறைய மாடல் வச்சுருக்காங்க. அங்கெல்லாம் கூட அதே தாங்க இருக்கு, அதே செட்டு தான் இருக்கு, அதே செட்டு தான். நல்லா இருக்குல்ல, தான் சூப்பரா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. இது எடுத்துடலாமா? கீழே ஒன்று அதே மாதிரி எடுத்துருங்க. 2 ஒரே மாதிரி வேணும், வேற எடுத்துக்கலாமா? இது நல்லா இருக்கு. நம்ம அன்னைக்கு வந்தப்ப காமிக்கவே இல்லை. அல்ல அன்னைக்கெல்லாம் இது இல்லை, கம்மியாக தான் இருந்துச்சு. இது ஒரே மாதிரி இருக்கு எல்லாமே. சூப்பராக இருக்கு. வந்து 2 இது வாங்கியாச்சு. என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு வீட்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். போகலாம். இப்போ போய் பார்சல் வேறு போட்டோம், அட்ரஸ் வாங்கணும் அவங்ககிட்ட இருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜுவல்லரி செட்டை வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. 2 பாக்ஸில் போட்டு இது பண்ணியிருக்கோம். நமக்கு இன்னும் அட்ரஸ், வின் பண்ணவங்களோட அட்ரஸ் வந்து நமக்கு தெரியாது மெயினாக. இப்போ வந்து வின் பண்ணவங்களோட பேர் சொல்லுவோம், நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து அட்ரஸ் சொல்லணும். எப்படி அவங்கள்ட்ட அட்ரஸ் வாங்குறது? நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து இன்பாக்ஸில் அட்ரஸ் போட சொல்லலாம். சரி, இன்ஸ்டாவில் இவங்க ஃபோன் நம்பர் கொடுப்பாங்களான்னு தெரியலையா?
ஃபோன் நம்பர் டவுட் தான் கொடுக்க மாட்டாங்க. சரி ஓகே, ஃபோன் நம்பர் கொடுக்க உங்களுக்கு விருப்பமா இருந்துச்சுன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா யாரு வின்னரோ அவங்களோட கமெண்ட்டை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். 2 பேரோட இதையும் பாத்தீங்கன்னா பின் பண்ணி வைக்கிறேன். அதுக்கு கீழே உங்களோட ஃபோன் நம்பர் வந்து போடுங்க. நான் கால் பண்ணி உங்ககிட்ட வந்து நான் பேசுறேன். கால் பண்ணி நான் பேசுறேன். அட்ரஸ் வாங்கிட்டு அனுப்பிச்சிடலாம். அட்ரஸ் வாங்கிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜுவல்லரி செட் வந்து நம்ம அனுப்பிச்சு விட்றோம். நம்ம மொத்தமா 4 செட்டு வாங்கியிருக்கோம். ஒருத்தவங்களுக்கும் 2 செட்டு. ஆமாம், 2 பேருக்கு நம்ம வந்து கிஃப்ட் தர போகிறோம். அதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் 2 செட்டு தர போகிறோம். நம்ம தரேன்னு சொன்ன ஜுவல்லரி ஒன்று, அது இல்லாமல் இன்னொரு ஜுவல்லரி இன்னொரு செட் ஒன்று. நான் வாங்கின மாதிரியே செட் ஒன்று, அது இல்லாமல் இன்னொரு செட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு வந்து கிஃப்டாக கொடுக்க போகிறோம். ஆனால் நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. எத்தனை கமெண்ட் இப்போ இருக்கு? 2000 கமெண்ட் வந்துருக்குமா? ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 11 மணிக்கே அதை வந்து முடிச்சு விட்டாச்சு இந்த கமெண்ட்ஸ். ஏன்னா ஓகே இதுக்கு மேலே ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நேத்திலேருந்து நாங்கள் கமெண்ட்ஸை பார்த்துட்டே இருந்தோம். எத்தனை நான் பிளான் பண்ணி வச்சதுன்னா ஒரு 10 பேர் பிளான் பண்ணி வச்சோம். ஒரு 10 பேர் வந்து நான் நிஜமா அப்படிதான் நினைச்சேன். இப்போ எப்படியும் ஒரு 2000-3000 பேர் கமெண்ட் போடுறாங்க. ஒரு 10 பேர் கரெக்டா போட்டுருவாங்க. 10 பேர் கொடுத்துடலாம். 1900 பேர் வந்துட்டாங்க. அது 2 பேர் தான் பாத்தீங்கன்னா வின்னரு. அந்த 2 பேருமே பாத்தீங்கன்னா கரெக்டான சொல்லல. ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் அந்த மாதிரி பக்கமா இருக்கிற 2 பேருக்கு மட்டும் நம்ம கொடுக்குறோம். மத்தவங்க எல்லாமே கொஞ்சம் ஹை ரேஞ்சில தான் போனது. மெயினா இது பாக்குறதுக்கு பார்வைக்கு கொஞ்சம் நல்லா ரேட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால நீங்க கூட எல்லாருமே சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அதான் நிறைய ரேட் இருக்குன்னு நினைச்சிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டீங்க அதிகமா. ஆனா எங்களாலேயே நம்ப முடியல. அதனாலதான் நான் உங்ககிட்ட சரி நீங்க ஏதாவது கெஸ் பண்ண முடியுமான்னு தான் உங்ககிட்ட சொல்லியிருந்தோம். ஆனா உண்மையிலே யாராலையும் கெஸ் பண்ணவே முடியல. கடையில பார்த்த உடனே இது பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருக்கு, டக்குன்னு எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் விலை கேட்ட உடனே என்னடா இவ்வளவு சீப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாமா வேணாமான்னு டவுட் ஆயிடுச்சு. சரி நல்லா இருக்கு, சரி எடுத்துட்டு வந்தோம். உங்ககிட்ட கேட்டா ஆனா உண்மையிலே உங்களாலே யாரையெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. ஆமா, ஃபர்ஸ்ட் யார் வின்னர்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேலை சொல்லிடலாம். பின்னர் யாருன்னு சொல்லிடலாமா? இது அப்புறமா காமிச்சிக்கலாமா? அது வந்து ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, இந்த இதுவா இவங்க வந்து பாத்தீங்கன்னா நேத்திக்கே வந்து சொல்லிட்டாங்க. அபிநாயகி முத்தையன் 23 அவங்க தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வின்னர். அவங்க தான் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன்னொருத்தவங்க அபிநாயகி முத்தையனா, விமல் நிலவு சேனல் 3184. இவங்க 2 பேர் தான் பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன கொஸ்டினுக்கு கரெக்டான பக்கமான ஆன்சர் சொன்னவங்க. கரெக்டான ஆன்சர் இல்ல, பக்கமா சொன்னாங்க. இவங்க எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா விமல் நிலவு சேனல் பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க? 200 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஆமா, 200 ரூபாய். ஆனா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க 100 ரூபா 150 ரூபா 200 ரூபாலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு நானா இருந்தாலுமே வேற ஒரு சேனல்ல போய் கமெண்ட் பண்றதுனாவே ஒரு 500 ரூபா 1000 ரூபா அந்த மாதிரி தான் கமெண்ட் பண்ணுவேன். ஆனா சீப் ரேட்டு தான். இவங்க வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க அபிநாயகி முத்தையன் பாத்தீங்கன்னா 150 ரூபா வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் தான் பாத்தீங்கன்னா நம்ம கேட்ட கேள்விக்கு கரெக்டான கொஞ்சம் பக்கத்துல வந்து பதில் சொன்னது. ஒரிஜினல் ரேட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 135 ரூபாய் அந்த செட்டோட ரேட்டு. அதனாலதான் நான் சொல்லியிருந்தேன் ஃபங்க்ஷன் முடிஞ்சு வந்து உங்களுக்கு வந்து நான் ரேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. 135 ரூபாய். இதுல என்ன இருக்கு, நம்ம எடுக்கிறது அந்த பார்வைக்கு அழகா இருந்துச்சு. நாங்க ஃபர்ஸ்ட் எடுக்கிறப்போ ஒரு 500 ரூபாய் இருக்கும் அப்படின்னு நினைச்சு எடுத்துட்டோம். அக்கா இது எவ்வளவுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். கடைசியா 135 ரூபா. நாங்க எல்லாத்துக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பாக்குறேன். இல்லம்மா நிஜமா 135 தான் அப்படின்னாங்க. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அப்ப நாங்க யோசிக்கவே இல்லை இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட சொல்லணும், உங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கலாம், கிஃப்ட் இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லி நாங்க சத்தியமா யோசிக்கல. அதனால சும்மா ஒரு பேச்சுக்கு பேசணும் சரி கொடுக்கலாம். யாரா கெஸ் பண்ணி சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்காக தான் சொன்னா. ஆனா யாருனாலையுமே சொல்ல முடியல. இதோட ரேட் தான் பாத்தீங்கன்னா 135 ரூபாய். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் நம்ம வந்து 2 செட் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விலையும் கம்மி, குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இது இல்ல. இது வந்து நம்ம ஒரு கிஃப்டா பார்வைக்கு நல்லா இருக்கும். ஆனா குவாலிட்டியா இருக்காது. போட்டுக்கலாம், போட முடியாதுனால ஒரு தடவை போடலாம், டக்குனு உடையறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனாலதான் இவ்வளவு கம்மி ரேட்டு. அது எங்களுக்கு அதுவே தெரியாது. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது. ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கும் அதே மாதிரி சேம் நான் வாங்கின அதே பீஸே பாத்தீங்கன்னா நான் அதை தான் நம்ம கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தேன், இதே மாதிரி கொடுக்குறோன்ட்டு. அதே மாதிரி பீஸ் பாத்தீங்கன்னா 2 பீஸ் வாங்கியிருக்கோம். இதுவும் அதே ரேட்டு தான். 150 ரூபாயா? ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் முன்ன தான்.
இதுவும் பார்த்தீங்கன்னா அதே ரேட்டு தான். அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணோம், கொடுக்குறத நம்ம வந்து அன்பாக கொடுக்குறோம். அதுக்குன்னு இந்த குவாலிட்டி இல்லாமல் கொடுத்து வாங்கணும்னு உடஞ்சி போச்சுன்னா அது ஒரு மாதிரி சங்கடமாகி போயிடும்ல. அதனாலதான் சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம வேற ஜுவல்லரி செட்டு அது ஒரே மாதிரியே வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியா, கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி. இது வந்து பார்த்தீங்கன்னா 1080 ரூபா இங்கே போட்டிருப்பாங்க, பின்னாடியே ரேட் போட்டிருக்கு. 1080 ரூபா ஒரு செட்டோட ரேட்டு. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வாங்கியிருக்கோம். நம்ம வந்து கொடுக்குறோம். ஏன்னா திடீர்னு அக்கா அந்த செட் நல்லா இருக்கு இந்த செட் நல்லா இல்லை அப்படின்ட்டிங்கன்னா ஒரு மாதிரி சங்கடம் ஆகி போயிடும். அதனால தான் என்ன பண்ணிட்டோம், ஒரே மாதிரி வாங்கிட்டோம். எப்படிங்க ரெண்டுமே 1080 1080 ரூபா. நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இது நான் திரும்ப க்ளோஸ் அப்ல கூட காமிச்சிக்கலாம். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி செட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்து குவாலிட்டி இப்படிதான் நம்ம கொடுக்குறோம். இது வந்து வெறும் 135 ரூபா தான். பார்க்கறதுக்கு ஆனால் ஒரு 1000 ரூபா 500 ரூபா அந்த மாதிரி செட்டு மாதிரி இருக்கலாம். ஆனா இதுதான் பாத்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியா இருக்கு. நல்ல ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டு சூப்பரா saree கட்டி போடலாம். இது யார் கைக்கு போக போகுதுன்னு தெரியல. ஒருவேளை கல்யாணம் ஆனவங்களோ ஆகாதவங்களோ யாரா இருந்தாலும் லேடிஸ் தான் கொண்டு போய் கொடுக்க போறீங்க. இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதே மாதிரி இதை கரெக்டா பதில் சொன்னவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கங்க்ராச்சுலேஷன். எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஜுவல்லரி செட் வாங்கிக்கிறது. அழகா இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தோம், நமக்கு எல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம சேனல் இனிமே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் கிவ் அவே வந்து நம்ம போடுறோம். ஒரு கேப் விட்டு நம்ம போடுறோம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு. இன்னைக்கே பாத்தீங்கன்னா நமக்கு இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து 2500 ரூபா ஆச்சுல. 2400 ரூபா 500 ரூபா என்னமோ ஆயிடுச்சு. நம்ம அந்த ரேட்டுக்கு தான் வந்து வாங்கியிருக்கோம். இப்போ ரேட் ஏன் சொல்ற சொல்லாம கூட இருக்கலாம். ரேட் ஏன் சொல்றேன்னா கண்டிப்பா கேட்பீங்க, அக்கா நீங்க எவ்வளவுக்கு வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதோட ரேட்டை சொல்லிட்டு நம்ம இந்த ரேட் சொல்லலைன்னா இதுவும் குவாலிட்டி கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடல. அதனாலதான் இது வந்து பாத்தீங்கன்னா 1080 ரூபா பின்னாடி ரேட் போட்டு பாருங்க. அவ்வளவுதான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவங்களோட ஐடி நேமு ஸ்க்ரீன்லேயும் போடுறேன். இன்னொரு விஷயம் கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒன்று ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் உங்களுக்கு வந்து கால் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா துர்கா ராஜீவ் 9 சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. துர்கா ராஜீவ் 9 சொல்லாமல் அது சொல்லிடலாமா, இதே சொல்லிடலாமா? துர்கா ராஜீவ் 9 பேஜில் வந்து நீங்கள் எனக்கு உங்கள் அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் சென்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து கால் பண்ணுறேன். என்னன்னு சொல்லி மெசேஜ் போடுவாங்க அவங்க. சரி ஓகே, வின் பண்ணவங்க கண்டிப்பா பண்ணுவீங்க. ஃபோன் நம்பர் கொடுங்க, உங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் கால் பண்றேன். வின் பண்ணவங்க மட்டும் ஃபோன் நம்பர் கொடுங்க. எல்லாரும் கொடுக்காதீங்க. ஏன்னா இது நம்ம இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இதுல ஏதாவது பாத்தீங்கன்னா கொஞ்சம் இது மாதிரி ஆயிடுச்சுன்னா இதை நம்ம கொடுக்கவும் முடியாது. இன்னொரு விஷயம் நமக்கு ஒரு மாதிரி சங்கடம் ஆகி போயிடும். அதனால நீங்க வந்து யார் வின் பண்ணிருக்கீங்களோ அவங்க வந்து எனக்கு இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்க, என்னோட ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு அப்படி இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா இந்த வீடியோ கீழே வந்து ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் உடனே ஃபோன் நம்பர் எடுத்துட்டு உடனே டெலிட் பண்ணி விட்டுறேன் நம்பரை. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ முடிச்சு விட்டலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம துர்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நிறைய கிவ்அவே வந்து நம்ம கொடுக்க பிளான் பண்றோம். அடுத்தடுத்து வேற மாதிரி கொடுக்கலாம். இது வந்து நம்ம ஜுவல்லரி செட் காமிக்கு வந்து ஜுவல்லரி செட்டா மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும்